வணக்கம். நாம் இன்று சித்ரா பௌர்ணமி விரதத்தை பற்றி பார்க்கலாம். சித்திர மாதம் வருகின்ற பௌர்ணமி 12 மாதத்திலும் ரொம்ப சிறப்பான பௌர்ணமி. இதில் நீங்கள் சித்ரா பௌர்ணமி பூஜை செய்து சித்திரகுப்தர நாராயணரையும் சத்யநாராயணரையும் பூஜை செய்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இன்னல்களையும் நீக்கி நல்ல பலனை அடையலாம். இந்த சித்திர மாத பௌர்ணமி என்பது 12 மாதத்திலும் ரொம்ப சிறப்பான பௌர்ணமி. சித்திர மாதம் வருகின்ற சித்ரா பௌர்ணமி. அதில் நீங்கள் பார்வதி பரமேஸ்வரனை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலனையும், உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்க வேண்டிய தொழில் பொருளாதாரத்தில் மிக பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு இந்த பார்வதி பரமேஸ்வரன் உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க கொடுக்க வேண்டிய வருமானத்தை சித்ரா பௌர்ணமிக்கு உங்களுக்கு படியளப்பார். இந்த சித்திரகுப்தர நாராயணரையும் நீங்கள் வழிபாடு செய்து நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களை நீக்கி நம்ம சிறு புண்ணியங்கள் செய்திருந்தாலும் அதை அதிகமாகி கொடுக்க சித்திரகுப்தர நாராயணர் பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. இந்த பௌர்ணமி நாளில் காலை எழுந்து குளித்துவிட்டு சிவாலயம் சென்று அம்பிகைக்கு 5 நெய்தீபம் போட்டு மல்லிகைப்பூ தாமரைப்பூ வைத்து வழிபாடு செய்துவிட்டு வீட்டில் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், மாங்காய் பச்சடி, தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடி, கொத்தோடு மாங்காய், கொலையோடு தேங்காய், கொலையோடு நொங்கு வைத்து சிவபெருமானுக்கும் சித்திரகுப்தர நாராயணருக்கும் உங்கள் குலதெய்வத்துக்கும் மதியம் 1 மணிக்குள் நீங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்து வர உங்களுடைய இந்த வழிபாடை சிவபெருமானும் பார்வதி தேவியும் சித்திரகுப்தர நாராயணரும் ஏற்று உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க நல்ல பலனையே கொடுப்பார்கள். சித்திரகுப்தர நாராயணர் படம் இருந்தால் வீட்டில் வைத்து பூஜை செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் அவரை ஒரு ஓவியமாக ஒரு பேப்பரில் எழுதி பூஜை அறையில் வைத்து இன்னொரு பேப்பரில் நாங்கள் செய்த பாவங்கள், தெரிஞ்சு தெரியாது செய்த பாவங்கள் மலையளவு இருந்தாலும் கடுவளவாக கம்மி பண்ணுங்கள். நாங்கள் செய்த புண்ணியங்கள் கடுவளவாக இருந்தாலும் மலையளவாக பெருகிக் கொடுங்கள் என்று சித்திரகுப்தர நாராயணரை வழிபாடு செய்து இந்த வழிபாடு முறையாக செய்து சித்திரகுப்தர புக்கு இருந்தால் அந்த சித்திரகுப்தர் நாராயணர் கதையை நீங்கள் படித்தாலும் படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எல்லா பாவங்களும் போகும் என்பது ஐதீகம். அதனால் சிவபெருமானையும் சித்திரகுப்தர நாராயணரையும் வழிபாடு செய்து உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருக இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு நல்ல நாளாக இருக்கும். மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்து இந்த சத்யநாராயண பூஜை செய்யும் போது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் இந்த கடன் படிப்படியாக அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள் உங்களுக்கு முடிந்துவிடும். அதேபோல் குலதெய்வத்தையும் மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் வீட்டில் பால் பாயசம் வைத்து 2 நெய்தீபம் ஏற்றி மல்லிகைப்பூ, சம்பங்கிப்பூ, அப்படி இல்லையென்றால் மனோரஞ்சித பூ வைத்து குலதெய்வத்துக்கு கல்கண்டு பச்சை கற்பூரம் போட்டு நெய்தீபம் ஏற்றி மாலை 6 மணிக்கு மேல் குலதெய்வத்துக்கு பால் பாயசம் வைத்து வழிபாடு செய்து வர இந்த சித்ரா பௌர்ணமி அன்று உங்கள் குலதெய்வத்தை மாலை 6 மணிக்கு மேல் இங்கே வழிபாடு செய்து வர உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் நீக்கி கொடுப்பார். சித்ரா பௌர்ணமி இது மாதிரி 12 பௌர்ணமி மாலை 6 மணிக்கு பௌர்ணமி பூஜை நீங்கள் செய்து வர உங்கள் குலதெய்வ தோஷம் எவ்வளவு இருந்தாலும் அது நீங்கி குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வருவதை நீ கண்கூடாக பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை மாலை எப்படி செய்யலாம் என்பதை அடுத்த பௌர்ணமிக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக போடுகிறேன். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரையும் பார்வதி பரமேஸ்வரனையும் சத்யநாராயணரையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற வாழ்த்துகிறேன். ஆதவன் ஜோதிடர் சகுந்தலா தேவி. இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களே, அடுத்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக போடுகிறேன்.